பிள்ளையார் சதுர்த்தி பிள்ளையார் சதுர்த்தி பிள்ளையார் சதுர்த்தி பிள்ளையார் சதுர்த்தி பிள்ளையார் சதுர்த்தி பிள்ளையார் சதுர்த்தி ஓம் ஓம் கணபதி ஓம் ஓம் கணபதி ஓம் ஓம் கணபதி ஓம் 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 கணபதி ஓம் ஓம் கணபதி ஓம் ஓம் கணபதி ஓம் தரிடதும் 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 பிள்ளையார் சதுர்த்தி பண்டிகை வந்தது பிள்ளைகளே நீங்கள் வாருங்கள் பிள்ளையார் சதுர்த்தி பண்டிகை வந்தது பிள்ளையார் நாமத்தை பாடுங்கள் பிள்ளையார் சதுர்த்தி பண்டிகை வந்தது பிள்ளைகளே நீங்கள் வாருங்கள் பிள்ளையார் சதுர்த்தி பண்டிகை வந்தது பிள்ளையார் நாமத்தை பாடுங்கள் பொம்மை பொம்மை தைய தைய நக்கதி நாக்கு நக்கதி பஜங்கரே ஒன்று நாக்கு நாக்கு திண்ணி கித்தாம் கித்தாம் தொகை தை கணபதி நாம் சதாம் பொம்மை பொம்மை தைய தைய நக்கதி நாக்கு நக்கதி பஜங்கரே செல்ல பிள்ளையார் நல்ல பிள்ளையார் சுண்டெலி வாகனம் கொண்டவராம் செல்ல பிள்ளையார் நல்ல பிள்ளையார் சுண்டெலி வாகனம் கொண்டவராம் வெள்ளம் பொரியவள் விருந்து படைத்தால் வேண்டிய வரங்கள் தருபவராம் நாம் வெள்ளம் பொரியவள் விருந்து படைத்தால் வேண்டிய வரங்கள் தருபவராம் பிள்ளையார் சதுர்த்தி பண்டிகை வந்தது பிள்ளைகளே நீங்கள் வாருங்கள் பிள்ளையார் சதுர்த்தி பண்டிகை வந்தது பிள்ளையார் நாமத்தை பாடுங்கள் தரிடதும் 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 ஆற்று பிள்ளையார் அழகு பிள்ளையார் ஆவணி மாசம் பிறந்தவராம் ஆற்று பிள்ளையார் அழகு பிள்ளையார் ஆவணி மாசம் பிறந்தவராம் நாம் நோக்கும் நோன்புகள் ஏற்றுக்கொள்ளுவார் நோய் நொடி தீர்க்கும் வைத்தியராம் நாம் நோக்கும் நோன்புகள் ஏற்றுக்கொள்ளுவார் நோய் நொடி தீர்க்கும் வைத்தியராம் ஓம் ஓம் கணபதி ஓம் ஓம் கணபதி ஓம் ஓம் கணபதி ஓம் 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 கணபதி ஓம் ஓம் கணபதி ஓம் ஓம் கணபதி ஓம் தரிடதும் 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 பிள்ளையார் சதுர்த்தி பண்டிகை வந்தது பிள்ளைகளே நீங்கள் வாருங்கள் பிள்ளையார் சதுர்த்தி பண்டிகை வந்தது பிள்ளையார் நாமத்தை பாடுங்கள் பொம்மை பொம்மை தைய தைய நக்கதி நாக்கு நக்கதி பஜங்கரே ஒன்று நாக்கு நாக்கு திண்ணி கித்தாம் கித்தாம் தொகை தை கணபதி நாம் சதாம் பொம்மை பொம்மை தைய தைய நக்கதி நாக்கு நக்கதி பஜங்கரே தை தை கணபதி நாம் சதா தை தை கணபதி நாம் சதா தை தை கணபதி நாம் சதா. இடைவேளைக்கு பிறகு உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இப்போ நாம காண இருப்பது
திருமந்திர தேனருவி சொற்பொழிவு இதோ உங்களுக்காக. திருமூலருடைய திருமந்திரம் ஒரு தேனருவி. அந்த தேனருவியில் நினைந்தால் நமக்கு எத்தனை சிந்தனைகள், எத்தனை கருத்துக்கள், நவமணிகளை அள்ளி தெளிப்பதைப் போல தெளிக்கின்றார். முதல் தந்திரத்திலே 10வது தலைப்பு நல்குரவு. இதே நல்குரவு என்ற தலைப்பை திருவள்ளுவரும் பாடியிருக்கின்றார். நெருப்பினுள் துஞ்சலும் ஆகும் மன்ற நிரப்பினுள் கண்பாடு அரிது. வள்ளுவர் ரொம்ப அழகாக சொன்னார். நெருப்பு மேலே கூட படுத்து தூங்கலாம்ப்பா, ஆனால் கையில் காசு இல்லாமல் வறுமையில் தூங்க முடியாதுன்னாரு. திருமூலர் அதற்கு மேலே போய் சொல்லுகின்றார். புடவை கிழிந்தது போயிற்று வாழ்க்கை அடையப்பட்டார்களும் அன்பிலர் ஆனார். கொடையில்லை கோளில்லை கொண்டாட்டமும் இல்லை நடையில்லை நாட்டில் இயங்குகின்றார்கட்கே. நல்குரவில் வறுமையில் சொன்னார். அந்த வறுமை வந்துவிட்டால் கல்லானே ஆனாலும் கைப்பொருள் ஒன்று உண்டாயின் எல்லாரும் சென்றங்கு எதிர்கொள்வர். இல்லானை இல்லாலும் வேண்டாள், ஈண்டெடுத்த தாய் வேண்டாள், செல்லாது அவன் வாயில் சொல். பையில் பணம் இல்லை என்றால் அவன் வாயில் வருகின்ற சொல்லுக்கு மதிப்பில்லையே. ஔவையார் சொன்னாங்க. இதைத்தான் ஔவையார், திருவள்ளுவர் இவர்கள் சொல்வதற்கு முன்பாக திருமூலர் சொல்லுகின்றார். புடவை கிழிந்தது போயிற்று வாழ்க்கை. ஒரு ஓமையாக சொன்னார். ஒரு பெண் தன்னுடைய அந்த முந்தனையில் ஓரம் கிழிந்திருந்தாலே அவளுக்கு அவமானமாக இருக்கும் அதை கட்டி கொண்டு போவதற்கு. அப்படித்தான் வாழ்க்கை என்று ஒரு புடவை கிழிந்து விட்டால், வறுமை வந்து விட்டால் மனம் நொந்து விடுகிறது, கசந்து விடுகிறது வாழ்க்கை. போயிற்று வாழ்க்கை புடவை கிழிந்தது அடையப்பட்டார்கள் அன்பிலர் ஆனார். மனைவி மதிப்பதில்லை, பிள்ளைகள் மதிப்பதில்லை, ஏன் பெற்றெடுத்த தாய் கூட நம்மை மதிப்பதில்லை பணம் இல்லை என்றால். ரொம்ப அழகாக திருமூலர் சொன்னார். பணம் இருந்தால்தான் கொடுக்கலாம், கொடை இல்லை கொண்டாட்டமும் இல்லை கோள் இல்லை. அதாவது பணம் இல்லாதவர்களுக்கு திருவிழாக்கள் ஏது, நாளும் கிழமையும் நலிந்தோர்க்கு இல்லை. அழகாக சொன்னார் அல்லவா. பணம் இல்லை என்றால் மனம் வாடுகிறது. இவையெல்லாம் நல்குரவு என்ற ஒரு வறுமையால் வருகிறது. நடையில்லை நாட்டில் இயங்குகின்றார்கட்கே. அப்படிப்பட்ட வறுமை வந்துவிட்டால் வாழ்விலே நமக்கு கசப்பு வந்து விடுகிறது. என்ன செய்வது இறைவா? அப்பொழுதுதான் சொல்லுகின்றார், இந்த வறுமைக்கு என்ன காரணம் என்று நீ சிந்தி. அந்த வறுமை உனக்கு ஏன் வந்தது? நீ சென்ற பிறவியிலே செய்த தீமையின் காரணமாக, துன்பத்தின் காரணமாக இந்த பிறப்பிலே நீ வறுமையை அடைந்தாய். இதைத்தான் சிலர் அழகாக சொல்லுவார்கள். ஐயா, அவனிடம் பணம் கொட்டி கிடக்கிறது, அவன் கொடுத்து வைத்தவன். எங்க கொடுத்து வைத்தவன்? புண்ணியத்தை போன பிறவியிலே கொடுத்து வைத்ததால் இந்த பிறவியிலே செல்வத்தை அடைந்தான். அவன் கொடுத்து வைத்தவன், இவன் கெடுத்து வைத்தவன். எல்லாரையும் கெடுத்ததனால இவன் துன்பத்திலே பாவத்திலே மீண்டு வறுமையிலே ஆழுகின்றான். குசேலன் தன்னுடைய வறுமையை கண்ணனை வைத்து தீர்த்து கொண்டார். ஏன் பட்டினத்தாரை எடுத்துக்கொள்ளுங்கள். குபேரனுடைய அவதாரமாக இருந்தார் பட்டினத்தார். பார் அனைத்தும் பொய்யனவே பட்டினத்து பிள்ளையைப் போல் யாரும் துறக்கை அரிது. அவர் சொன்னார், இந்த பணம் இருக்கின்ற வரை எனக்கு பக்தி இருக்காது. இறைவா, பிறக்கும் பொழுது கொடு வந்ததில்லை, பிறந்து மண்மேல் இறக்கும் பொழுது கொடு போவதில்லை, இடைநடுவில் குறிக்கும் இச்செல்வம் சிவன் தந்தது. இதெல்லாம் சிவபெருமான் கொடுத்தது, எல்லாருக்கும் அள்ளி கொடுத்தார். எனவே வறுமை வந்த பிறகு மனிதனுக்கு ஒரு சிந்தனை வர வேண்டும். ஏன் எனக்கு இந்த வறுமை வந்தது? இந்த வறுமைக்கு காரணம் என்ன? இந்த வறுமையை நான் எப்படி வெல்வது? இந்த வறுமையை நான் எப்படி எதிர்கொள்வது என்ற வினாக்களை எழுப்பினால் திருமூலருடைய அருமையான திருமந்திரம் அதற்கு ஒரு விடை சொல்லுகிறது. மனிதனே, புண்ணிய பலத்தை நீ இழந்ததனால் வறுமையை அடைந்தாய். நல்குரவு உனக்கு வந்தது. இந்த நல்குரவை நீ மாற்ற வேண்டுமென்றால் இந்த பிறவியிலே நீ நல்லதை செய், தர்மத்தை செய். அந்த தர்மம் உன்னை காப்பாற்றும். அந்த தர்மம் உனக்கு புண்ணிய பலத்தை கொடுக்கும். அந்த புண்ணிய பலத்தால் நீ
இந்த பிறவியிலும் சிறப்பாக வாழலாம், அடுத்த பிறவியிலும் சிறப்பாக வாழலாம் என்று சொன்னார். எனவே வறுமை வருகின்ற பொழுது மனிதனுக்கு ஒரு சிந்தனை வர வேண்டும். ஆனால் மாறாக என்ன வந்து விடுகிறது? வறுமை வந்தால் கோபம் வருகிறது, வாழ்ந்து கொண்டு இருப்பவர்களை பார்த்து பொறாமை வருகிறது. இதெல்லாம் வரக்கூடாது. வறுமையை நம்மை சிந்திக்க வைக்க வேண்டும். ஏன் எனக்கு இறைவன் இந்த வறுமையை கொடுத்தான்? நான் என்ன தவறு செய்தேன்? இனி நான் அந்த தவறை செய்யக்கூடாது என்று நம்மை நாம் திருத்தி கொள்ள வேண்டும். நம்முடைய வருத்தத்திற்கு காரணத்தை தேட வேண்டும். அப்படி தேடுகின்ற பொழுது திருமூலர் சொன்னதைப் போல இந்த நல்குரவை நாம் எதிர்கொண்டு வெற்றி கொள்ள முடியும். சிந்தித்து பார்த்தால் காட்டிலே தவம் இருக்கக்கூடிய முனிவர்களெல்லாம் கையில் பணம் வைத்து கொண்டா மகிழ்ச்சியாக வாழ்ந்தார்கள். அவர்களுடைய வாழ்க்கையில் எந்த ஒரு ஆதாரமும் இல்லை. ஆதாரமில்லை என் அருளை பெறவ நீதான் ஒரு சற்றும் நிறைந்தில்லையோ அருணகிரிநாதர் பாடினார். அப்படி திருமூலர் சொன்ன இந்த அருமையான நல்குரவை எதிர்கொள்கின்ற வழி என்ன என்றால், இந்த பிறவியிலே நாம் தர்மம் செய்ய வேண்டும். அந்த தர்மம் செய்தால் நாம் நல்குரவின்றி இனிதாக வாழலாம். தினம் ஒரு திவ்ய பிரபந்தம் இதோ உங்கள் பார்வையில். ஸ்ரீமதே ராமானுஜாய நம. ஸ்ரீசைலே சுதயா பாத்திரம் தீபக்தியாதி குணார்ணவம் யதேந்திர பிரவணம் வந்தே ரமஜா மாதரம் முனிம் லக்ஷ்மீநாத சமாரம்பாம் நாதயாமுன மத்தியமாம் அஸ்மதாச்சாரிய பரியந்தாம் வந்தே குரு பரம்பராம். இன்னைக்கு கை தட்டுறது அப்படின்னு ஒரு விஷயம் நடந்துட்டுருக்கு. இந்த கை தட்டுறதுல என்ன சிறப்பு என்று கேட்டால், கை தட்டுகின்ற பொழுது நம்முடைய உடலில் இருக்கின்ற சகலவிதமான நரம்புகளும் வேலை செய்கின்றன என்கின்ற அறிவியல் நமக்கு தெரிகின்றது. அதுலேயும் இடது கையை ஆட்டாமல் அப்படியே வைத்து கொண்டு வலது கையை அதன் மேல் நாம் தட்டுகின்ற பொழுது இன்னும் நினைத்த பலனை சீக்கிரத்தில் அடையலாம் என்கின்றனர். அதனால தான் பார்த்தீங்கன்னா வயசான காலத்தில் பஜனை செய்யுங்கள் என்று சொல்லுவோம். பஜனை செய்கின்ற பொழுது நம்மை அறியாமலேயே நம்முடைய கைகள் தட்டப்படும். எவ்வளோ உயர்ந்ததான அறிவியலை நம்முடைய முன்னோர்கள் ஆன்மீகத்தில் போகிற போக்கில் சொல்லிட்டு போயிருக்காங்க பாருங்க. அதுதான் அவர்களுடைய வெற்றி. அப்படி குழந்தை கைத்தட்டுகின்ற பொழுது அதனுடைய உள் உறுப்புகளும் வெளி உறுப்புகளும் நல்ல வளர்ச்சியை அடைகின்றன. அந்த மாதிரி குழந்தையை கைத்தட்ட சொல்லி அம்மா கேட்குறா. அந்த பருவத்தை தான் சப்பாணி பருவம் என்று சொல்லுகின்றோம். சில கால் ஊனமுற்ற சிலரை சப்பாணி என்று சொல்லுவது உண்டு. அந்த பொருள் இங்கு ஏற்புடையதாக இருக்காது. இங்கு கைத்தட்டுதல் என்கின்ற ஒரு பொருள். இப்போ கை தட்டும் பொழுது எப்படி தட்டணும் அப்படின்னும் ஆழ்வார் சொல்றார். எந்த குழந்தையை பார்த்து சொல்லுகின்றார்? நம்மையெல்லாம் குழந்தையாக படைத்து இந்த பூமியிலே உலவ விட்ட சர்வேஸ்வரனை பார்த்து கூறுகின்றார். அளந்திட்ட தூணை அவன் தட்ட ஆங்கே வளர்ந்திட்டு வாழுகிர் சிங்க உருவாய் உளந்தொட்டு இரண்யன் ஒன்மார் வகலம் பிளந்திட்ட கைகளால் சப்பாணி பேய்முலை உண்டானே சப்பாணி அப்படின்னு பாடுறார். இந்த சிம்மாசனம்னு ஒன்று சொல்லுவோம். உண்மையிலேயே சிம்மாசனம் பெற்றவன் யார்? அவன்தான் இரண்யகசிபு. இரண்யகசிபு நரசிம்மன் என்பவனுடைய அந்த சர்வேஸ்வரனுடைய திருத்தொடையிலேயே இருந்தவன். அதனால் உண்மையிலேயே சிம்மத்தினுடைய ஆசனத்தை பெற்றவன் அந்த இரண்யகசிபு தான் பார்க்குறோம். அவன் எவ்வளவோ அட்டூழியங்களை எல்லாம் செய்தான். திருமால் தோன்றவில்லை. தன்னுடைய பக்தனுக்கு தீங்கு செய்தான். உடனே எம்பெருமான் தோன்றிவிட்டார்னு பார்க்குறோம். தன்னுடைய பக்தனுக்கு தீங்கு அபாயம் நேருகின்ற பொழுது அவனை பாதுகாத்து வைத்து விட்டான். அந்த பக்தனே என்ன சொல்லியிருக்கான்? தன்னுடைய தந்தையான இரண்யகசிபுவை பார்த்து,
பிரகல்லாதன் என்கின்ற பக்தன் ஒருவேளை நான் சொன்ன இந்த திருமால் நீ அடித்த அந்த தூணிலிருந்து வெளிப்படவில்லை என்றால் என்னுடைய பக்தியே பொய்யாகிவிட்டது, அதுக்கப்புறம் என்னுடைய உயிரை நானே மாய்த்து கொள்வேன்னு சொல்லிட்டான். இப்போ இறைவனுக்கு ரொம்ப அதிகமான ஒரு நெருக்கடி. இது நாள் வரைக்கும் இரண்யகசிபு கடவுள் இல்லை கடவுள் இல்லைன்னு சொல்லிட்டு இருந்தான், அதனால் இருக்கட்டும் போகட்டும். ஆனால் கடவுள் இருக்குன்னு சொல்கிற பிரகல்லாதனுக்கு முன்பு நாம் தோன்றாமல் விட்டால் கடவுள் இல்லை என்பதனை இருப்பவனும் சொல்லிவிடுவானே என்கின்ற ஒரு நெருக்கடி இறைவனுக்கு ஏற்பட்டுடுச்சு. அதனால் இறைவன் பார்க்குறார், அதுவும் எப்படி வரணும், சாதாரண உருவத்தில் வந்துவிட முடியாது, மாறு வேஷத்தை வேற போட்டுட்டு வரணும். இந்த இரண்யகசிபு பல்வேறு வரங்களை பிரம்மா கிட்ட இருந்து வாங்கிட்டான். இந்த பிரம்மா நாராயணனுடைய உந்தித்தாமரையிலிருந்து உதித்தவன், அதனால் நாராயணனுக்கு மகன். தன்னுடைய மகன் கொடுத்த வரத்தை தானே மீறிவிட்டால் மகனை யார் மதிப்பாங்க? அதனால் மகன் கொடுத்த வரத்திற்கெல்லாம் அப்பாற்பட்ட ஒரு உருவம். காலையில் இறக்கக்கூடாது, இரவில் இருக்கக்கூடாது, அதனால் மாலை நேரம். ஆயுதங்களால் இறக்கக்கூடாது, அதனால் நகங்கள். வீட்டிலும் இறக்கக்கூடாது, வெளியிலும் இறக்கக்கூடாது, அதனால் வாசற்படி. மேலும் இறக்கக்கூடாது, கீழும் இறக்கக்கூடாது, அதனால் தன்னுடைய திருத்தொடை. இப்படி ஒவ்வொரு வரத்திற்கும் அப்பாற்பட்ட ஒரு உருவம். மனிதனாலும் இறக்கக்கூடாது, விலங்குகளாலும் இறக்கக்கூடாது, தேவர்களாலும் இறக்கக்கூடாதுன்னு பல்வேறு விதமான வரத்தை கேட்டதனால் அந்த வரங்களுக்கெல்லாம் அப்பாற்பட்ட ஒரு உருவத்தை எடுத்து கொண்டு தன்னுடைய திருக்கரங்களுடைய நகங்களாலே இரண்யகசிபுவனுடைய மார்பை பிளந்து பார்த்தானாம். ரொம்ப சந்தேகமாக இருந்தான். இவனுடைய வாய் மட்டும்தான் கடவுள் இல்லைன்னு சொல்லுகின்றது, மனசில் நான் இருக்கேனான்னு அந்த உள்ளத்தை கீறி பார்த்தானா. ச்சே, இந்த மனத்திலும் இந்த உள்ளத்திலும் நான் இல்லை என்பதனை தெரிந்து கொண்டு அப்படியே விட்டுவிட்டான். அப்படிப்பட்ட அந்த கைகளால் சப்பாணி கொட்டு என்று ஆழ்வார் ஒரு தாயினுடைய மனோபாவத்தில் இருந்து பிள்ளை இலக்கியத்தினுடைய பிள்ளை தமிழினுடைய மேன்மையெல்லாம் பாசுரங்களில் காட்டி தமிழுக்கும் சிறப்பு சேர்த்திருக்கின்றார். என்ன நேயர்களே, இன்னைக்கு இனிய உதயம் நிகழ்ச்சியில் நிறைய நல்ல பயனுள்ள விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டு இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நாளைக்கு மீண்டும் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.